நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை சங்கனூர் பள்ளத்தில் தடுப்புச் சுவர் கட்டும் பணிக்காக தோண்டும் போது 3 வீடுகள் அடுத்தடுத்து அடியோடு சரிந்து விழுந்தது. இரு கரைகளிலும் தடுப்புச் சுவர் கட்டும் பணி ஓராண்டுக்கு மேலாக நடந்து வருகிறது. தடுப்புச் சுவர் பணிக்காக ஆக்கிரமிப்பு பகுதி உள்ள வீடுகளை காலி செய்ய சொல்லி மாநகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் கொடுத்துள்ள போதிலும் எங்களுக்கு வசிக்க இடமில்லை என கூறி தங்களது வீட்டின் சுவரில் இருந்து சுமார் 1 மீட்டர் மட்டும் இடித்து தந்துள்ளனர். தடுப்புச் சுவர் பணி நடக்கும் போது ஓர் அடுக்கு வீடு மற்றும் ஓட்டு வீடுகள் அடியோடு சரிந்து விழுந்தது. பொங்கலுக்கு 1 வாரம் லீவில் பக்தர்கள் படை வீடான திருச்செந்தூர் கோவிலுக்கு படையெடுத்துள்ளனர். கூட்டம் அதிகமாக உள்ளதால் பக்தர்களை மண்டபங்களில் 5 மணி நேரம் அடித்ததாக பக்தர்கள் கதறல். உணவு உட்பட எந்தவித அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் 47வது அதிபராக தனது 78ஆம் வயதில் 2ஆம் முறையாக பதவியேற்றார். அமெரிக்க தலைமை நீதிபதி வாஷிங்டனில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இம்மாதம் 26ஆம் தேதி குடியரசு தின விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் நம் ராணுவத்தின் டேர் டெவில்ஸ் அணி தேசிய கொடியை ஏந்தியபடி 40 பேர் இணைந்து மனித கோபுரம் போல் நின்று புதுடெல்லியில் கடமை பாதையில் 2 கிலோமீட்டர் தொலைவு வரை ஒத்திகையில் ஈடுபட்டு சாதனை படைத்தனர். கேரள மாநிலத்தில் ஏற்பட்ட பேரிடர்களை கவனத்தில் கொண்டு முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 120 அடிக்கும் கீழ் குறைக்க உத்தரவிட வேண்டும் என கேரள வழக்கறிஞர் மேத்யூ நெடும்பாரா கோரியிருந்தார். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திய விவகாரம் ஏற்கனவே முடிந்து போன விஷயம். அதில் மேலும் எதையும் விசாரிக்க வேண்டியது இல்லை என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தனது குடும்பத்தில் மனைவியை இழந்த கணவர்கள், கணவனை இழந்த மனைவிகள், வாரிசுகளின் துணையின்றி தவிக்கும் முதியவர்கள், இவர்களையெல்லாம் ஏதேனும் ஒரு வகையில் எவரேனும் உறவினர்கள் கவனித்துக் கொள்வது மிக அவசியம். இந்த நிலையை அடைய இயலாதவர்கள்தான் வயது மூப்பின் காரணமாக அல்சைமர் நோய் தாக்கி தன்னை பற்றி எந்த சுயநினைவும் அற்றவர்களாக வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். இதுபோன்ற நபர்கள் தன்னை யார் என்று அடுத்தவரிடம் தெரியப்படுத்த முடியாத நிலையில் இருக்கும் இவர்களை போன்றவர்களை எங்கேயும் யாரேனும் அறியப்பட்டால் இதுபோன்ற உதவிகள் செய்து அந்த முதியவர்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை எடுத்தால் புண்ணியம் சேரும். மேட்டுப்பாளையம் டு கோவை செல்லும் சாலை காரமடை மேல்நிலைப் பள்ளி எதிரில் சாலை விபத்து. காரமடை பகுதியை சேர்ந்த 3 மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் பயணித்த போது தனியார் கல்லூரி வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் சபரி என்கிற மாணவன் தலையில் பேருந்து ஏறியது. இதில் சபரி சம்பவ இடத்திலேயே உயிர் பிரிந்தது. மற்ற 2 மாணவர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.